பிரைஸ்கெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீ விசுவாசத்தோடு கேட்டதை பெற்றுக்கொள்வாய். ஆச்சரியமானவர்களே, வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தோட கேட்கிறத பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஏதோ ஒரு காரியங்கள்ல விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினா மட்டும் போதாது. என்ன தேவை? விசுவாசம் தேவை. யார் மீது? ஆண்டவர் மீது. அந்த விசுவாசத்தை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கிறத பெற்றுக்கொள்வோம், நம்ம விரும்புறத அடைய முடியும். இப்போ நம்ம ஒரு காரியங்கள்ல ஆசைப்படுறோம், நடக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பவும் செய்யறோம். ஆனா அந்த காரியங்கள் நடக்காம இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்துல பிரேயரும் பண்றோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில ஏன் அந்த காரியம் நடக்கல? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் நடக்காம இருக்கிறதுக்கு தடையே நம்மளாதாங்க இருக்கும். எப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நம்ம ஜெபம் எப்படி இருந்து? விசுவாசத்தோட இருந்தா, நான் விசுவாசத்தோட தானே ஜெபிச்சேன், அப்படியா இப்படிலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். உங்க விசுவாசம் எப்படி இருந்து? இப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறோம், அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட பிரயோகம் பண்றோம். ஆனா அந்த விசுவாசம் ஒரு நாள் 2 நாளோட முடிஞ்சு போகுதா? எத்தனை நாள் நான் இப்படி விசுவாசத்தோட காத்திருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலை, எதனால் அதிசயம் நடக்கலை அப்படின்னு சொல்லியெல்லாம் மனசுக்குள்ளே பல கொஸ்டினோட கேட்கும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் கம்மியாகுது. அவ்விசுவாசம் என்னத்துக்குதா தலை தூக்கி பார்க்குது. இப்படி நம்ம அவ்விசுவாசத்தோடு இருக்கும்போது நம்ம கேட்குற காரியங்கள், நம்ம விரும்பின காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்லுவேங்க. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என் மகன் விசுவாசத்தோடு கேட்கணும். எந்த ஒரு பெரிய சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு ஆபத்தான ஒரு நேரங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு. எத்தனை பெரிய சூழ்நிலை கலங்குகிற நேரங்களில் வரும்போதும் ஆண்டவர் என்னோட இருக்கிறதுனால நிச்சயமாக நான் ஆசைப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும், இருக்கணும். ஆனால் நம்ம முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு போய் ஜெபிக்கிறோம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த விசுவாசம் குறைஞ்சி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரா, நான் கேட்குற காரியத்தில் அதிசயம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே வரும்போது அந்த விசுவாசம் அவ்விசுவாசமாக மாறி போய் நம்மளே நம்ம காரியங்கள் நடக்க விடாமல் தடுக்கிற ஒரு ஆயுதமாக மாறி போகிறோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நம்ம கேட்குற காரியங்களில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற நம்ம அவிசுவாசம், அதாவது விசுவாசம் குறைஞ்சி அவ்விசுவாசம் இருக்கிறதுனால நம்மளே அந்த காரியங்கள் நடக்க விடாதபடிக்கு தடைக்கெல்லாம் மாறி போகிறோம். நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் எவ்வளவு இருக்கோ அதன் பொறுத்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். என்னை சுற்றிலுமாக இருக்கிற பிரச்சனைகள் வேதனை நிறைஞ்சதாக இருக்கலாம், ஆபத்து நிறைஞ்சதாக இருக்கலாம், அநியாயம் நிறைஞ்சதாக இருக்கலாம். ஆனாலும் என்னோடு இருக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்ற அவரால் முடியும். நிச்சயமாக என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட காரியம், நான் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கி அந்த சூழ்நிலை பார்க்குறதுக்கு ஆபத்து நிறைஞ்சதாக இருந்தாலும் நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள், நம்ம ஆசைப்பட்ட காரியங்களில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய முடியும். ஆசைப்பட்ட காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதற்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் மீது எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறோம். மனிதர்கள் ஏதாவது ஒரு காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கும்போது மனிதனை நம்புகிறோமே, அந்த மனிதன் என் வாழ்க்கையில் எப்படியாவது எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். ஆனால்
இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவரை விசுவாசிக்க மறந்தவராக மாறி போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் மீது எவ்வளோ விசுவாசம் வைக்கிறோமோ அதன் அடிப்படையில் அதனை பொறுத்து ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். அதுக்கு நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசம் எப்படி இருக்கோ அதன்படி நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அதனால் கலங்காதீங்க. இப்போது ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில் அப்பா, எப்படியாவது நான் விரும்புகிற காரியம் நடக்கணும், ஆசைப்பட்ட காரியம் நடக்கணும், கேட்குற காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற, விசுவாசத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க விசுவாசத்தின் அடிப்படையை பொறுத்து அப்பா நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா நீங்கள் பெரிய அதிசயம் செய்வீர் என்று விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே. முற்றிலுமாக தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பிறப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் இந்த பரம தந்தையாமே.